நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் சுத்த கிருபைங்க. Don't mock them or make fun of their reason, because the reason we are not perished is because of His pure grace alone. அப்பெல்லாம் அவ்வளவு பேசின அந்நிய பாஷையில, அப்பெல்லாம் அவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்ன, இப்போ எங்கே போயிடுச்சு அப்படி சொல்லி அவங்கள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை குறைக்காதீங்க. என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. என்ன ஆயிடுச்சு, உனக்கு என்னமா ஆயிட்டு, உனக்கு என்ன ஆயிட்டு, வா உன்னை ஆண்டவர் நடத்துவார், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்காக வேண்டி ஜெபிக்கிறேன், வாமா உன்னால் முடியலையா, பலவீனம் வராதுன்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் பலவீனம் வரும். பிசாசானவன் பார்த்து கொண்டே இருக்கான், யாருக்குள்ளே எதை போடலாம் என்று. கட்டப்பட்டிருக்காங்களா என்னென்னு அவங்களை பார்த்து அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை திருப்ப அந்த நிலைக்கு ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிற தகப்பன்மார்களாக நீங்கள் மாற வேண்டும். So what I'm trying to say is, do not pinpoint or mock. Previously used to speak in tongues and pray and all those things. What has happened to that? Instead of that, inquire them, reassure them, and ask them. Go to them and be careful about how you're going to approach this situation. But pray for them and encourage them is what I'm trying to say here, and bring them back into that fold of spiritual life. 1 தெசலோனிக்கர் 5:14 பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்றாரு பவுல். அதுலேயும் நீங்கள் அட்வைஸ் கொடுங்க, கவுன்சிலிங் கொடுங்க. ஒரு சகோதரன் பிரிந்து போயிட்டான், இல்லை ஆண்டோரை விட்டு விலகி போயிட்டான்னு சொன்னானா அவனுக்கு அன்பாய் எடுத்து சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க, உள்ளே வர்றது ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நீங்க புத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு. Even in Thessalonians we can see that along the similar lines about giving advice, good counsel and encouraging them, and if somebody is fallen out or gone out astray, you bring them back with love and encourage them. 17 பார்த்தீங்கன்னா பவுல் மறுபடியும் சொல்லுகிறாரு, இவ்வளவும் எழுதிட்டு ஒனேசிமுக்காவை எழுதிட்டு மறுபடியும் இன்னும் அவர் அடி ஆழத்திலிருந்து எடுத்து அந்த வார்த்தைகளை கொடுக்குறாரு. நீ என்ன பார்ட்னராக நினச்சிருக்கல்ல, நீ என்ன ஃப்ரெண்டாக நினச்சிருக்கல்ல, என்ன பங்காளியா நீ நினச்சிருக்கிறல்ல, எப்படி நீ என்னை ஏற்றுக்கொள்றையோ அதே போல நீ அவனையும் ஏற்றுக்கொள்ளு என்று மன்றாடுகிறவர் தான் இந்த பவுல்ங்க. Here again in verse 17 you can see Paul again from a deeper place. He starts to, even after writing all this about him, he still continues to say, if you had considered me as a partner, then welcome him as you would welcome me. That's how much burden that Paul had. சொல்லியிருக்கிறீங்களா, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் போதும், அவரை விட்டுரு அவளை விட்டுரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Have you ever said, oh, it's fine if they're gone, but you and me will remain as friends? Is that how you always thought? இல்லை, என் குடும்பத்தில் அவங்கள மட்டும் சேர்த்துக்குவோம், இவங்கள மட்டும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சி சகோதரிக்குள்ள எல்லாம் உங்கள் குடும்பத்தில் போகிறது உங்களுக்கு தான் தெரியும். இல்லை அப்படி நினச்சி அவங்கள ஒதுக்குறீங்களா நீங்கள்? Or within your family or in your friend circle, are you being a bit choosy about whom you will be friends and trying to keep the others out? Are you doing that? பவுல் ஒனேசிமு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. பவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் இவ்வளவு சொல்லவே தேவையில்லை. பிலமோன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அவர் செய்திருப்பார் தான். பிலமோன் எதிர்த்து பேசியிருக்க மாட்டார். ஆனால் அவ்வளவும் தன்னை தாழ்த்துகிறாரு. என்னை பங்காளியா நீ ஏற்றுக்கொண்டது மாதிரி என்ன நீ ஃப்ரெண்டா இல்லை ஒரு சகோதரனா, உன் குடும்பத்தின் நபராக, ஊழியனாக, என்னை தீர்க்கதரிசியாக நீ எப்படி ஏற்றுக்கொண்டையோ அதே போல இந்த ஒனேசிமையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல என்ன சொல்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாரு. Here Paul, you can see Onesimus is an ordinary person. He didn't have to write or take so much effort about Onesimus. And Philemon also, who is a follower of Paul or who respects Paul. Paul did not have to write so much in explanation about Onesimus to Paul. He could have simply said, and Philemon might have simply followed his request. But Paul, as a spiritual father, takes so much burden to go all the way to write so much about this one person so that he's been welcomed back. நம்ம எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நல்ல மெனுக்கு வஸ்திரம் எதுவும் போட்டால் முன்னாடி இருங்க, இதெல்லாம் ஹானர் பண்ணுவோம், அக்செப்ட் பண்ண சொல்லுவோம். இல்லை இதே போல் தாளந்தவர்கிட்ட இருக்குது, அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் யாருக்காக வேண்டி கேட்குறாரு பாருங்க, யாருக்காக வேண்டி என்ன மாதிரி நீ நினச்சிக்கொள்ளுன்னு ஒரு திருடன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான். அவனுக்கு என்ன வேற என்னையாவது இருந்ததுன்னு போட்டிருக்குதா?
இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கான், அவருக்கு உதவியா இருந்திருக்கிறான். அதற்கு எப்படியெல்லாம் இவர் இறங்கி அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றாருங்கிறத நீங்க பாருங்க. Here, Paul is not recommending somebody who is good at many things and like that. But here, Onesimus is a mere thief who has transformed and has changed his life. But Paul puts the effort for that sort of a person only because he's transformed and he's been saved through Christ Jesus. Hence, he takes the effort to write about Onesimus. கைதியாக தன்னை தாழ்த்துறாரு. Yes, he humbled himself as a prisoner. வேண்டுகிறாரு, He's appealing. மன்றாடுகிறாரு, He is interceding. ஹானர் பண்ணு அப்படின்னு அவனுடைய தரத்தை ஈக்குவல் சபையில ஈக்குவல், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் ஒரே சரீரம் என்பதை உணர்த்துகிறாரு. And lastly, Paul equals himself to Onesimus and gives him the same honor, and he's reminding yet again that everyone is the same in the church. இயேசுவே, என்னை காட்டிலும் என் சீசர்கள் இல்லை, என்னை ஃபாலோ பண்ணுகிறவங்க அதிகமான காரியத்தை செய்வாங்கன்னு சொல்லி அவரே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. Jesus himself said and proclaimed that my disciples will do far more things than me. That's how Jesus said. அந்த தகப்பனுடைய இருதயம் தான் நமக்கு வேணும். That heart of Jesus is what we need in our hearts. ஆமா, அடுத்து பாருங்க, முடிவுல சொல்றாரு, In the end, he says, ஏதேனும் உனக்கு அநீதி செய்திருந்தாலும், if he has done any wrong, உம்மிடத்தில் கடன் பட்டிருந்தாலும், even if he owes you anything, அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் அப்படின்னு எழுதுறாரு. he says, charge it to me. திருடிட்டு ஓடுனவன் கடன் பட்டு எடுத்துட்டு கொள்ளையடிச்சிட்டு ஓடிட்டான். He is a thief who took a lot of things and he has owed him. அவனுக்கு நீங்க அவன் கடனை செலுத்திடுவீங்களா? Would you be accountable for that loss? சொல்லுங்க. Have a think. நீதிமானுக்கு ஒரு தேவைன்னு அறிஞ்சே விசாரிக்காத ஆட்கள் தான் நம்ம. We do not inquire righteous people themselves. பக்கத்தில் உள்ள சகோதரனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி, நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன், என்னங்கிறத விசாரிக்க முடியலை நம்மளால. I'm just speaking very practically. We do not even inquire our own brothers or brothers in if they are in need. ஆனால் இவர் சிறையில் இருக்கிறாரு. But he is in prison. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவனுக்காக வேண்டி அவன் பட்ட கடன் நீதியாக ஒருவனுக்கு நீங்க செலுத்த கூட முன் வரலாம், வரமாட்டாங்க, ஆனா வரலாம். ஆனா இவன் அநீதித்து நிமித்தமாக என்னது திருடிட்டு ஓடிட்டான், அந்த கடனை நான் செலுத்துறேன் அப்படிங்கிறது தான் பவுலுடைய தகப்பனுடைய ஸ்தானமாக இருக்கிறதுங்க. Here Paul is saying, somebody righteous doing wrong, it may be perhaps easy to repay their debt. But here somebody who's done wrong, yet Paul has a heart of a father who is saying that he will owe them back. அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஊழியம் செஞ்சுட்டாரு, சத்தியத்தை சொல்லிட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அதுதான்ப்பா என் கடமை, அதோட முடிஞ்சுது. நீயா போய் வேணா ஒப்புரம் வாய்க்கோ, பிள்ளைமன் காலில் போய் விழுந்துக்கோ, இல்லை எங்கேயாவது போய்க்கோ, அவருடைய கடனெல்லாம் செலுத்தணும்னு சொல்லி எந்த இதுவும் எனக்கு கிடையாது, அது நீ பட்ட கடன், நீ திருடிட்டு ஓடிட்ட அப்படின்னு அவர் குற்றஞ்சாட்டலை, நியாயத்திருக்கலை. அவர் பெற்ற மகனுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, அந்த தகப்பனுடைய அகாப்பே அன்பு இந்த இடத்துல வெளிப்படுகிறது. அவனுடைய கடனை அவன் செலுத்த முடியாது, நான் செலுத்துறேன் அவனுக்காக வேண்டி என்று சொல்லி இந்த இடத்துல எழுதுகிறாரு. Normally, if you can think about it, Paul as a minister, his job was that he is saved, he's been baptized, and that's it. His responsibility finishes there. But here Paul shows an agape love that towards Onesimus, who he is calling him as his own son, saying that he will also repay his debts as well. That sort of love is what Paul is showing. நம்ம ஆண்டவரே நல்லவர்களுக்காக வேண்டி மரித்தவர் அல்ல. Our God is not a God who gave his life for good people alone. அப்படிப்பட்ட தகப்பனை நம்ம உடையவர்கள் அல்ல. It's not that sort of the father that we are revering. நம்ம பாவியா இருந்தோம்.
We were sinners. அடிமையா இருந்தோம், We've been slaves. போக்கிரியா இருந்தோம், We've been very unruly. சேட்டை பண்றவங்களா இருந்தோம், We've been very, கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம், we've been disobedient. சாபத்துல இருந்தோம், We've been in sin. பொறாமையில இருந்தோம். We've been in very jealousy. எல்லா அருவருப்பான காரியங்களில நம்ம இருக்கிற போது நமக்காக வேண்டி நீதி உள்ள தேவன் அந்த தகப்பன் சிலுவையில இரத்தத்தை சிந்திருக்கிறார். We've been committing a lot of abominations and being in sin. For that sort of people is where our Jesus has given his life. ஒருவன் நீதி செய்கிற போது அவனுக்காக வேண்டி மரிப்பது ஈஸிங்க, அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ஈஸி, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்றது ஈஸி. ஒரு அநீதி செய்தவனுக்கு ஹெல்ப் பண்றது, மன்றாடுகிறது, ஜெபிக்கிறது, அவனை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, என்னை போல் அவனை நினை என்று சொல்லுகிறது தான் நம்ம தேவனுடைய அன்பு, அவருடைய இருதயம். நம்மளுடைய தகப்பன் அப்படிப்பட்டவருங்க. It's very easy to forgive any righteous person or pray for the righteous people or do good to back to the good people, but it's our God is a God who is for the wrongdoers, the sinners. He is saying, love them as you loved me. That is this kind of love we have.